காஞ்சிபுரம் சங்கரமடத்தில் நெல்லை சகஸ்நாம மண்டலி சார்பில் உலக மக்கள் நன்மை கருதி சிறப்பு பாராயணம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் சங்கரமடத்தில் உலக மக்கள் நன்மை கருதியும் அனைத்து ஜீவராசிகளும் நோய் நொடியின்றி வாழ்வு பெறவும் வேண்டி சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் உத்தரவின் பேரில் நெல்லை சகஸ்நாம மண்டலி சார்பில் மூக்க பஞ்சசதி சிறப்பு பாராயணம் நடைபெற்றது. சுமார் 200க்கும் மேற்பட்ட சுமங்கலிகள் இதில் கலந்து கொண்டு சிறப்பு பாராயணம் செய்து வழிபாடு செய்தனர். இதில் மகாராஷ்டிரா, மும்பை, டெல்லி, ஸ்ரீலங்கா, துபாய் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து இவர்கள் இங்கு கலந்து கொண்டு உலக மக்கள் நன்மைக்காகவும் அனைத்து ஜீவராசிகளும் நோய் நொடி இல்லாத வாழ்வு பெறவும் வேண்டி சிறப்பு பாராயணம் செய்தனர். மேலும் இவர்கள் மண்டலி நிறுவனர்கள் சிதம்பரம் தனுஷ்கோடி ஏற்பாட்டில் சுமார் 8000 மாணவர்கள் இந்த பாராயணம் தொடர்ந்து ஆன்லைன் மூலம் செய்து வருகின்றனர். காஞ்சிபுரம் சங்கரமடம் மகா பெரிவா பிருந்தாவனத்தின் முன்பு பாராயணம் செய்த இவர்கள் அனைவருக்கும் காஞ்சி சங்கரமடம் சார்பில் தீர்த்த பிரசாதங்களும் அன்ன பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. மேலும் மண்டலி சார்பில் கற்றுத்தரும் ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டு அனைத்து சுமங்கலிகளுக்கும் மஞ்சள், குங்குமம், வளையல், ரவிக்கை, வெற்றிலை பாக்கு, பழ வகைகள், தேங்காய் உள்ளிட்ட மங்கள பிரசாதங்கள் அடங்கிய தாம்பூலப்பை வழங்கப்பட்டது. மேலும் வரும் காலங்களில் இவர்கள் கற்ற அனைத்து ஸ்லோகங்களையும் பாராயணம் செய்து வழிபாடு செய்ய மகா பெரிவாளிடம் பிரார்த்தனை வைக்கப்பட்டது. விழா குறித்து மண்டலியை சேர்ந்த தேவி சிறப்பு பேட்டி அளித்தார்.
जय जयशंकर हर हर शंकर ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். பெரிவாளுக்கே அர்ப்பணம். நாங்கள் நெல்லை சகஸ்ரநாம மண்டலியிலிருந்து வந்திருக்கிறோம். கடந்த 6 வருடமாக நெல்லை சகஸ்ரநாம மண்டலி ஆன்லைனில் ஆன்மீக பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மூக்க பஞ்சசதி உடைய பாராயணம் இப்பொழுது மடத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது 2வது பேட்சில் படித்தவர்கள் மொத்தம் 200 குழந்தைகள் வந்திருக்கிறார்கள். எல்லா இடத்திலிருந்தும், தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா, சென்னை, பாம்பே, டெல்லி, வெளிநாட்டிலிருந்தும், ஸ்ரீலங்காவிலிருந்தும், துபாயிலிருந்தும் வந்திருக்கிற படித்தவர்கள் அத்தனை பேரும் இங்கு இந்த மூக்க பஞ்சசதியை சமர்ப்பணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்த மடத்திற்கும் அதன் மேனேஜருக்கும் திரு சுந்தரேசன் மாமா அவர்களுக்கும் திரு நாராயணன் மாமா அவர்களுக்கும் எங்களது கிருத்தஜ்ஞத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்த மண்டலியானது ஆன்மீக பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. எல்லா விதமான ஸ்லோகத்தையும் ஆன்லைனில் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நிறைய மண்டலியின் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். எங்கள் ஃபவுண்டர் திரு சிதம்பரம் சாரும் திரு தனுஷ்கோடி சாரும் இந்த மண்டலியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர 8 ட்ரஸ்டிகள் இதற்கு இருக்கிறார்கள். இந்த மண்டலி மேல்மேலும் வளர்வதற்கு நிறைய அன்புள்ளங்கள் தொடர்ச்சியாக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் எங்களது நன்றியை இதன் மூலம் காணிக்கையாக்குகிறோம். இந்த மண்டலி மேலும் வளர்றதுக்கு எங்களுடைய பாத சமர்ப்பணமாக இந்த முக்க பஞ்சசதியை இங்கு தான் சமர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து இந்த சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் நல்லா மேலே வர்றதுக்கு எங்கள் பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு இந்த நிகழ்ச்சி மூலமாக இதை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் எங்கள் மண்டலியில் தொடர்ச்சியாக 8000 இதுவரையில் 8000 மாணாக்கர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் காஞ்சி காமாட்சி அம்மன் தரிசனம் செய்துவிட்டு இங்கு காமக்கோட்டி மட்டத்தில் காஞ்சிபுரம் காமக்கோட்டி மட்டத்தில் எங்களது பாராயணத்தை சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் அத்தனை ஸ்லோகத்தையும் இங்கு வந்து பாராயணம் பண்ணுவதற்கு எங்களுக்கு மகாபெரிவாளுடைய அருளும் அவங்களுடைய துணையும் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இதன் மூலமாக நன்றி, நமஸ்காரம்.